எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு, அதற்கான முழு பலனையும், முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மன்னிப்பை தேடி அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லயுமே நம்ம பேசப் போறோம். இப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விஷயம். ஏன்னா, மனுஷன் தவறளிக்கக்கூடியவனா இருக்கிறான். தவறு செய்வது அப்படிங்கிறது மனிதனுடைய இயற்கையான குணம். அதனால தான் கருணையாளன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா கருணையாளனா இருக்கிறான். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஏன்? ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல தவறளிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்போ நம்ம சில நேரங்கள்ல தெரிஞ்சு தப்பு செய்றோம். பல நேரங்கள்ல தெரியாம தப்பு செய்றோம். எப்படி செஞ்சாலும் சரி, பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்ப தெரியாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா, முதல்ல எதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மறதியும், பொடும்போக்கும் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான குணம். செஞ்ச விஷயங்கள நம்ம மறந்துருவோம். நெறைய நேரங்கள்ல இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படிங்கிற அந்த அசால்ட்டான ஒரு குணம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்மகிட்ட இயல்பா இருக்கக்கூடிய குணம். இப்ப இந்த மறதியும், பொடும்போக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனால தான் நம்ம எப்பவுமே தவறு செய்யக்கூடிய சூழல்லயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய அருட்கொடைய நமக்கு கொடுத்திருக்கான். நீ மேகத்தின் அளவிற்கு தவறு செய்திருந்தாலும் சரி, பூமியின் அளவிற்கு நீ தவறு செய்திருந்தாலும் சரி, உன்ன மன்னிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நீ என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா, என்னை முன்வைத்து நீ என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா, உன்ன மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். எல்லாத்துக்கும் மேல நாம நன்றியுடையவர்களா எங்க தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் தஆலா பாவங்கள மன்னிக்கிறதோட அல்லாம, மறைச்சு வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைக்கலன்னு வைங்க, உடனே வெளிப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா, நாம இங்க சுதந்திரமா நடமாட முடியுமா? அல்லாஹ்வுக்கு அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். அப்ப மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத விஷயம். நான் சொன்னேன் இல்லையா? தெரியாம தப்பு செய்றோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அதுக்கு நம்மனால பாவ மன்னிப்பு கேட்க முடியும். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களோட நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. கூட நெறைய நபி தோழர்கள் வராங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகிலே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, உடல் தோற்றம் அவர் ஒல்லியா இருப்பார். ஒல்லியான உடல் தேகம் கொண்டவர் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மிஸ்வாக் மரம் ஒண்ணு வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, "எனக்காக ஒரு மிஸ்வாக் குச்சிய பறிச்சு தரீங்களா?" யார்கிட்ட? மசூத் ரலியல்லாஹு கிட்ட கேட்குறாங்க. "யா ரசூலல்லாஹ், உடனே உங்களுக்காக அத நான் செய்றேன்." அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவரோட ஆடைய கொஞ்சம் இப்படி மேல தூக்கிட்டு, மடமடன்னு மரத்துல ஏறிறார். ஏன்னா, அவர் ஒல்லியா இருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. வேகமா ஏறிடுறார். இவர் ஏறும்போது என்ன ஆகுது, பலமான காற்று வீசுது. அப்போ அவருடைய ஆடை ஏற்கனவே அவர் கொஞ்சம் தூக்கி இருந்தாரு. இப்ப இந்த காற்று வீசினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆடை மேலே ஏறிடுது. அவருடைய கணுக்காலுக்கும், அவருடைய முழங்காலுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி அப்படியே தெரியுது. அது ரொம்ப ஒல்லியா இருக்கு. உடனே சுற்றி இருக்கக்கூடிய நபி தோழர்கள்லாம் அத பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, "எதுக்காக சிரிக்கிறீங்க? அவருடைய கால் ஒல்லியா இருக்கிறத பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்க. அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, என் உயிர் யாரினுடைய வசம் இருக்கிறதோ, அந்த இறைவனின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன். தீர்ப்பு நாளிலே நன்மையும், தீமையும் அளக்கக்கூடிய அந்த தராசில, இந்த மசூதினுடைய கால்கள், இரு கால்கள் உஹது மலையை விட கனமாக இருக்கும்." அல்லாஹ் அக்பர். நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நன்மைகள் அதிகமா செஞ்சிருந்தா பத்தாது. அந்த தராசு இருக்கு இல்லையா? அதுல நன்மை தட்டு கணக்கணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, இவருடைய கால்கள் உஹது மலையை விட கனமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல மசூத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத் தரக்கூடிய பாடம் என்னன்னா, ஒருத்தர உருவ கேலி செய்கிற பொழுது, கூட சேர்ந்து கேலி செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சிரிக்கல. மாறாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய நேரங்கள்ல நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறு இதுதானே. அது பள்ளிகள்லயா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், நீங்க வேலை செய்யக்கூடிய இடம், உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஒருத்தர் கேலி செஞ்சுகிட்டு இருக்கும்போது, கூட நம்ம சேர்ந்தோம்னு சொன்னா, ஒண்ணு நம்ம சிரிப்போம், இல்லன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ட எடுத்து நம்ம சொல்லுவோம். அந்த இடத்த இன்னும் நம்ம கலகலப்பாக்குவோம். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அது இல்ல. எல்லோரும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் அவருடைய கால பார்த்து சிரிக்கும்போது, அவருடைய மனநிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க.
உஹது மலையை விட அது கனமானதா இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் அக்பர். நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம கேலி செய்த ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கூலிய குடுக்குறான். உஹது மலையை விட அந்த கால் கனமானதா இருக்கும் அப்படின்னு. அப்ப நாம கேலி செய்த ஒருவருக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, கேலி செய்யக்கூடிய நமக்கு எவ்வளவு பெரிய தீமையை இறைவன் வைத்திருப்பான். இத நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. அந்த நேரத்துல அப்படி ஆதரவா ஒருத்தருக்கு நம்ம பேசும்போது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? குழிக்குள்ள விழுந்த ஒருத்தருக்கு உடனே கைய குடுத்து காப்பாத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் பெருமானார் நமக்கு காட்டி தந்த வழி. அதே மாதிரி ஒரு முறை என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுல மஸ்ஜித் நபவி அப்படிங்கிற அந்த மாஸ்க்க வந்து கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய கட்டிட பணி நடந்துகிட்டே இருக்கு. இப்ப எல்லாருமே அதுல வந்து மனப்பூர்வமா வேலை செய்றாங்க. அந்த கட்டிட பணிக்காக. அந்த பள்ளிவாசல கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க ஒருத்தர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர் என்ன செய்றாரு, அவரும் கற்கள தூக்கிக்கிட்டு இருக்காரு. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, மற்றவர்கள விட அதிகமா வேலை செய்றாரு. இப்ப இந்த காலத்துல தான் வேலை செய்யறதுக்கு அலுப்பு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக பாட்டு போட்டு விட்டுட்டு, ரேடியோ கேட்டுட்டு, மியூசிக் கேட்டுட்டே வந்து வேலை செய்வாங்க இல்லையா? அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்ப அங்க அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கவிதைகள பாடிக்கிட்டே வேலை செஞ்சிருக்காங்க. அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக. கவிதைகள் பாடப்பட்டிருக்கு. எல்லாரும் கவிதை பாடிக்கிட்டே ஒரு கல்ல தூக்கிட்டு போறாங்க. ஆனா இவர் என்ன செய்றார், அந்த கவிதைய சத்தமா பாடுறார். ஏன்னா இவர் 2 கல்ல சுமக்கிறார். 2 கல்ல தூக்கிட்டு போறார். இப்ப இவர் 2 கல்ல தூக்கிட்டு போகிறார் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி அவருடைய ஆடை வந்து அழுக்கா இருக்கு. அவருடைய முகமெல்லாம் அப்படியே புழுதி படிஞ்சிருக்கு. அவரு சத்தமா கவிதை சொல்லிக்கிட்டே, அவர் ஈமானோடு அல்லாஹ்விற்காக ஒரு பள்ளிவாசல நம்ம கட்டுறோம். அதுல என்னுடைய பங்கு அதிகமா இருக்கணுங்கிற அந்த நிய்யத்தோட அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? அது ஒரே ஒரு நபி தோழர் மட்டும் இப்படி பேசுறார். அம்மார் வந்து எல்லாரும் அவர பாராட்டணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலைய செய்றாரு. எதுக்கு 2 கல்ல சுமக்கணும்? எதுக்கு இவ்வளவு சத்தமா கவிதை சொல்லணும்? இதெல்லாம் பாராட்டணுங்கிறதுக்காக. இத கேட்டு அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அந்த நபி தோழர பார்த்து கோபப்பட்டுருக்காங்க. கோபப்பட்டதோடு அல்லாமல் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பாடத்த வந்து இங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வந்து அம்மார் ரலியல்லாஹு இருக்கார் இல்லையா? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆடையில இருக்கக்கூடிய அந்த புழுதிய தன்னுடைய கைகளால தொடச்சு விட்டுருக்காங்க. அவர் முகத்துல புழுதி பட்டிருந்தது இல்லையா? அவரோட துண்ட எடுத்து முகத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடச்சு விட்டுருக்காங்க. தொடச்சு விட்டுட்டு அம்மார் ரலியல்லாஹு பக்கத்துல நின்னுகிட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபி தோழர்களையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. அம்மார் என்னுடைய உடம்பினுடைய ஒரு சதை துண்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். உடம்பினுடைய ஒரு சதை துண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இவர் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பில் கூட இரையச்சம் ஊடுருவி இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். சுவனம் ஆசைப்படுகிறது இவரை தன்னோடு இருக்க சொல்லி. அல்லாஹ் அக்பர். உங்களுக்கும் எனக்கு அதிகபட்ச ஆசை என்னங்க சுவனத்துல போய் இருக்கணும். ஆனா சுவனமே ஒருத்தர் என்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு வந்து சுவனம் என்னோட இவர் இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அது எப்பேர்ப்பட்ட விஷயம். நம்ம இந்த சமூகத்துல நம்ம நெறைய பார்க்குறோம். நம்ம சோசியல் மீடியாக்கள்ல கூட பார்க்குறோம் இல்லையா? யாராவது ஒருவர் ஒரு பொது சேவை செய்யும்போது, அதுக்கு கீழ வர கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? இவங்கலாம் இத பப்ளிசிட்டிக்காக செய்றாங்க. இதெல்லாம் இவங்க காசுக்காக செய்றாங்க. இதெல்லாம் இவங்க ஃபேமஸ்க்காக செய்றாங்க. அப்படின்னு சாதாரணமா ஒருவர பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? நீங்களும் நானும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சுவனம் சுவனம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு உயர்ந்த அந்தஸ்த வச்சிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க காசுக்காக தான் செய்றாங்க. இவங்க வந்து எல்லாரும் பாராட்டணுங்கிறதுக்காக செய்றாங்க. இவங்க வந்து ஃபேமுக்காக செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். நீங்களும் நானும் அதிலிருந்து இறைவனுக்கு அஞ்சி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். இந்த மாதிரி சில நேரங்கள்ல, இல்ல பல நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்ப நம்ம கேட்கும்போது ஒருத்தர நம்ம போகிற போக்குல ஒருத்தர நம்ம சாதாரணமா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய நற்கூலி அதுல வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஈக்குவலா அதுல தீமையும் அல்லாஹ் வச்சிருப்பான். அதுக்கு ஈக்குவலா தண்டனையும் இருக்கும். ஒருவேள நீங்க சமீபத்துல யார பத்தியாவது இந்த மாதிரி பேசியிருந்தா, கேலி செஞ்சிருந்தா, அத சொல்லி இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. பொத்தம் பொதுவா நான் இது மாரிலாம் செஞ்சுட்டேன் இறைவா. இதெல்லாம் நான் செஞ்சிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றத விட, இந்த நேரத்துல இந்த நபரிடத்துல நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அதனால எனக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு கேட்கும்போது, உடனே அந்த பாவம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இனிமேல் இந்த மாதிரி ஒரு பாவத்த செய்யாம அல்லாஹ் தஆலா உங்களையும், என்னையும் மன்னிக்கட்டும். இறைவனிடத்தில மன்னிப்பு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.